உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல தரைய துடைப்பது உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. என்ன லட்சணமா தரைய துடைக்க படுத்து படுத்து துடைக்க என்னன்னு போட்டும் ஆனா துடைச்சா சரிதான். எனக்குன்னு யாரும் இல்லையே துடைக்க ஆளு இல்லையே, எனக்குன்னு யாரும் இல்லையே துடைக்க புருஷன் இல்லையே. ஓஎம்ஜி நெட்டவெள்ளி என்ன ஆச்சு? ஏஞ்சலு, ஏய் ஏஞ்சலு, நான் பார்க்கறது உண்மையா கனவா? எப்போ வந்துட்டி? இப்பதான் வந்தேன். எந்திரி எந்திரி எந்திரி. என் நிலமைய பார்த்தீங்களா? பெரிய டஸ்டர் மாதிரி அதே ஒன்று கொடுத்து வீடை பூரா துடைக்க விட்டாவ. பேசாம அந்த கிளவிய டைவர்ஸ் பண்ணிரு. கிளவியை டைவர்ஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி பாவுவை டைவர்ஸ் பண்ணணும். அப்போ தானே கிளவியும் டைவர்ஸ் ஆகும். ரெண்டு வரையும் முடிச்சு விட்டுரு, வா போவோம். எங்கே போவ? நான் இப்போ வந்தேன்னா வீடு 2000. கிளவி ஆடிரும் ஆட்டம். என் புருஷனும் அது பேச்சை காட்டிக்கிட்டு ஆடுதாரு. நெட்டவள்ளி நம்ம கடைக்கு போகணும், வா கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ ஏஞ்சலு, இந்த நேரம் நான் வந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏ சும்மா வாமா, பெருசா நம்ம பார்க்காத பிரச்சனையா? என்ன வெளியே ஒரே பேச்சு சத்தமா காக்கு. என்ன சத்தம் தெரியலையே, அதான பார்த்தேன். வந்துட்டாளுவோ. செல்லம்மாண்டி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லாவே இல்லம்மா. நீ எதுக்கு இங்க வந்த? இவ்வளவு தயவு செஞ்சு எங்கேயும் கூப்பிட்றாத. செல்லம்மாண்டி கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க ஒரு ஃப்ரூட் ஷாப் திறந்துருக்கோம்ல, அதுல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நெட்டவழி கண்டிப்பா வரணும், அனுப்பிச்சு விடுங்க. நீங்க 4 பேரும் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நான் அவளை அனுப்ப மாட்டேன். அத்தை பாட்டி உனக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே. பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு சொல்லுத, பரவாயில்ல. இப்போ என்ன செய்ய? ஏஞ்சல் கேட்டு விடல. 10 நிமிஷம் தாண்டி இந்த பாக்கெட் டஸ்டர் இங்கே இருக்கட்டும். படப்பட எங்க கூட வந்து கடையை பார்த்துட்டு ஓடி வந்துரு. அதுக்கு நடுவில் கிளவி வந்து உன்னைய தடிச்சனா பாத்ரூம் போனேன், கக்கூஸ் போனேன், மரத்துல ஏறினேன், அங்கே ஏறினேன், எதையாவது சொல்லி சமாளி. கமான். ஈஸியா சொல்லிடுவீங்க, அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். வா வா, டைம் ஆகுது, சீக்கிரம். சான்ஸ் ராணி இருக்க நமக்கு துணைக்கு, அவளை வச்சு எப்படியாவது சமாளிச்சிருவோம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நேரம் அமைஞ்சிருச்சு, ஊரும் அமைஞ்சிருச்சு, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டே. போகிறதுக்கு முன்னாடி இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போவோம். அத்தை பாட்டி எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் இது சொன்னதையே சொல்லும். இந்த பாத்ரூமில் இருக்கேன் அத்தை பாட்டி இப்போ வந்துடுதே, இந்த பாத்ரூமில் இருக்கேன் அத்தை பாட்டி இப்போ வந்துடுதே. அட சனியும் பிடிச்சவ ஓடிட்டா போலயே. ஏன் நெட்டவள்ளி எங்க இருக்க? பாத்ரூமில் இருக்க அத்தை பாட்டி தான் வந்துடுதே, பாத்ரூமில் இருக்க அத்தை பாட்டி தான் வந்துடுதே. பாத்ரூம் போயிருக்கா போலுக்கு. பாத்ரூமில் இருக்க அத்தை பாட்டி தான் வந்துடுதே, பாத்ரூமில் இருக்க அத்தை பாட்டி தான் வந்துடுதே. சரி சரி சொல்லிட்டே இருக்கா. பாத்ரூமில் இருக்க அத்தை பாட்டி தான் வந்துடுதே, பாத்ரூமில் இருக்க அத்தை பாட்டி தான் வந்துடுதே. என்ன இசை, புது செயின் போட்டாச்சு போல. ஆமாட்டி, நேற்று எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்தோம். எத்தனை பவுனு? அண்ணன் 2 செயின் வாங்கி கொடுத்தாங்க. ஒன்று லாங் செயின், இன்னொன்று ஷார்ட் செயின். 2 காலேஜுக்கு மாற்றி மாற்றி போட்டு வருவேன். ஓ அப்படியா, சூப்பர் டி. எத்தனை பவுனு? அதெல்லாம் அண்ணன் பார்க்க கூடாதுன்ட்டாங்க. உனக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ, பவுனு விலையெல்லாம் நீ பார்க்காதன்ட்டாங்க. நாங்களும் பார்க்க மறந்துட்டோம். வாங்கும் போது பார்த்துருப்பீங்களா? இல்லாட்டி 2 செயினுக்கு மொத்தமாக பில் போட்டாங்க. அது போக அம்மாவுக்கு ஒரு செயின் எடுத்து கொடுத்தாங்களா, அதனால மொத்தம் எவ்வளவுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்படியா, சரி சரி சரி. எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க, விஷால் இப்பெல்லாம் வீட்டுக்கு வர்றதே இல்லைன்னு. இப்போ எங்க கூட அவங்களுக்கு பிஸியா இருக்காங்க அண்ணன். அண்ணனுக்கு உங்க வீட்டுக்கு வர எப்படி டைம் இருக்கும்? எங்களை பார்த்துக்கிறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவோ வருஷம் கழிச்சு எங்க அம்மா சித்தின்னு தெரிஞ்சிருக்கு. எங்க அம்மா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைப்பாங்க. இல்ல, இங்க 1 மாசம் இருந்தாங்கல்ல, அதனால எங்க அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க, விஷால் பையன் வரலையே வரலையேன்னு. ஏதோ 1 மாசம் இருந்ததுக்காக உங்க வீட்டுல அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அண்ணன். அண்ணனுக்கு இப்போ வேலை ஜாஸ்தி இல்ல, ஃபேக்டரிக்கும் போகணும், எங்க வீட்டையும் பார்க்கணும், அவங்க வீட்டுக்கும் போகணும். அப்புறம் எப்படி உங்க அம்மாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஓ இசை, சத்யா, ஆல்வேஸ் பேசி பேசிங் பேசிங். ஐயோ இங்கிலீஷ் மேம். நவடேஸ் இசைக்கு மவுத் ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. எனி டைம் பேச்சு பேச்சு பேச்சு. சாரி மேம். சாரி பூரி. வாட் சாரி? ஸ்டடி வெல். சாரி மேம், இனிமே பேச மாட்டோம். யூ லேசி கேர்ள்ஸ், always pacing pacing pacing. Today you got muttai 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 முட்டைகள். மேம் நான் முட்டைலாம் வாங்கல மேம், நல்லதா மேம் எக்ஸாம்ல எழுதி இருக்கேன். I put muttai only for you, you know, bloody fool. என்ன சொல்றாங்கன்னு புரியல, கேட்டா இங்கிலீஷ் டீச்சரா. இசை, study well, okay, you are from poor family, okay.
மேம் எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இருக்காங்க மேம். நாங்க புவர் ஃபேமிலிலாம் கிடையாது, நாங்க இப்போ ரிச் ஃபேமிலி. சும்மா இரு இசை, சும்மா இரு. ஓ ஐ சி. வாட் இஸ் யுவர் அண்ணன் நேம்? சொல்லாத, பிரச்சனை ஆயிரும், சொல்லாத. மை பிரதர் நேம் விஷால். விஷால், குஷால், பூஷால். ஐ ஹேட் திஸ் நேம். ஏற்கனவே நம்ம காலேஜ்ல விஷால் ஒருத்தன் இருக்கானே. ஐயோ, அந்த பாய் நாட்டி பாய். எனி டைம் பிளேயிங் பிளேயிங் பிளேயிங். டிஃபரண்ட் டிஃபரண்ட் விஷால் ஆர் சேம் சேம் விஷால். சொல்லாத, சொல்லிடாத. டிஃபரண்ட் விஷால் மேம். ஐ சி. தட் guy very rich people family. Okay. Study well. Next time don't get muttai muttai muttai. Okay ma'am. This class is worst class. Always taking muttai. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஒன்னும் புரியல. ஏஞ்சலு, எப்படி இருந்த என் கடையை எவ்வளோ அழகா ஆக்கியிருக்க. சூப்பரா இருக்குட்டி. நல்ல நல்ல புக்கா இருக்க. டெய்லி ஒரு புக் எடுத்து படிக்கணும். ஏபிசிடி உங்க அப்பன் தாடி. ஏஞ்சலு, எனக்கு ஜூஸ் போடுறதே விட்டுருமா. எனக்கு அதான் செட் ஆகும். ஜூஸ் போட்டுக்கிட்டு பழம் விற்க ஆரம்பிச்சிருந்தேன். வேற யாரும் என்ன எடுக்கணுமோ எடுத்துடுங்க. நான் அந்த புக்கு பியானெல்லாம் விற்கேன். காலையில் வந்து உட்காந்துருந்தேன். மதியம் வரைக்கும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைகளோட பேசிகிட்டு இருக்கேன். நான் ஜூஸ் போடுறது பழம் விற்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இழிச்சக்கா காலையிலேருந்து மதியானம்னா மதியானத்துலேருந்து சாயந்தரம். எனக்கு ஜூஸ் போடுற இடம் தான் வேணும். ஆமாம், எது நல்ல திங்க இருக்கோ அதை கீதாலும் நெட்டவளையும் கேட்பழுவேன். எல்லாரும் ஒரே இது பண்ண போறது கிடையாது. வாரம் வாரம் மாறும். இந்த வாரம் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அடுத்த வாரம் வேற ஒருத்தங்க இருப்பீங்க. அப்படிதான் பண்ண முடியும். சரிட்டி சரிட்டி. ஏஞ்சலு, என்ன வேலைமா இருக்குங்க? அவசரமா கூட்டந்த. வாங்க வாங்க உள்ள போலாம். என்ன என்ன ஐட்டங்களோ எங்க கடையினிலே. என்னம்மா ஏஞ்சலு, நிறைய சாக்லேட் இதுன்னு வாங்கி வச்சிருக்க? ஆமா பங்கஜா ஆண்டி, எல்லாரும் சாக்லேட் கேட்பாங்க, புக்ஸ் கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. அதான் கடையவே நிறைச்சிட்டேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குட்டி. ஏமா நீ செலவு மேல செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அம்மா என்ன நினைப்பாவோ? எல்லாரும் முன்னாடியும் இந்த கடையை நல்லபடியா நம்ம நடத்தி காட்டணும். சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும். ஆமா, அந்த ஊருகா மாதிரி எதையும் கிடப்புல போட்டுற கூடாது. நல்லபடியா கொண்டு போகணும். 1ஆம் தேதியில இருந்து பாருங்க, எல்லாரும் பயங்கரமா ஓடு ஓடுன்னு ஓடி உழைக்க போறோம். ஆமாம் ஆமாம், சூப்பராக நடத்த போகிறோம். இழிச்சக்கா, போய் உங்க கையால ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. கடையை புதுசா திறந்து வியாபாரம் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம தின்னு நாரடிக்கிறது. அதுக்கு மிந்தி ஒண்ணும் கிடையாது. சேம் சேம் பப்பி சேம். எழுச்சி சித்தி சொல்றது கரெக்ட் தான். இப்பவே எதுவும் நம்ம எடுக்க வேண்டாம். வாங்க வெளியே போலாம். இப்ப பூட்டிடுவோம். கை கட்டினதுக்கு வாய் எட்டாம போன மாதிரி கண்ணு முன்னாடி அவ்வளவு பணம் இருந்து திங்க முடியலையே. இங்கேரு மொட்டை ஜலம் உன்னை தேடிட்டு கிடக்கும். பார்த்தாச்சு, வா வீட்டுக்கு போவோம். அதான் டேப்பர் கார்டு இருக்க. கீதா, ஏதாவது ஒரு பாட்டு படிட்டி. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனே. கிளங்கும். கடை புதுசான்னு திறக்கவே இல்ல. பிச்சை பாத்திரம் ஏந்த போறாளா? நீயும் உன் பாட்டும். உன்னை போய் பாட சொன்ன பத்தியா? எங்க டக்குன்னு இந்த பாட்டு தாங்க வந்தது. நல்லா வந்தது போ. சூப்பரா இருக்கு. என்ன மேடம், ஏதோ ஆழ்ந்த யோசனைல இருக்கிற மாதிரி தெரியுது. உன்கிட்ட சொல்லலாமான்னு தெரியல. நீயே ஏதாச்சும் எது சொன்னாலும் வெடி கொடுக்கும் பேசுவ. நானே யோசிக்கிறேன். நமக்குள்ள என்னட்டி இருக்கு? என்ன இருந்தாலும் நீ அக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. எதாவதாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல, இன்னைக்கு இசை காலேஜ் வந்திருந்தா, புது செயின் போட்டு வந்திருந்தா, நல்லா இருந்தது, பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க, விஷால் வீட்டுக்கே வர்றதில்ல அப்படின்னேன். அதுக்கு ஒரு பேச்சுக்கு கூட அப்படியான்னு கேட்காம, அது எப்படி டைம் இருக்கும்? எங்க வீட்டுக்கு போகணும், உங்க வீட்டுக்கு போகணும், ஃபேக்டரிக்கு போகணும். எங்க அண்ணனுக்கு டைமே இருக்காது அப்படி இப்படின்ட்டா. இப்பதானே அண்ணன் எங்க உறவு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி விஷாலை பார்த்தா பயந்து தானே ஓடுவா. அவ பேச்சுல நிறைய வித்தியாசம் தெரியுது. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. விஷாலுடைய கஷ்ட காலத்துல நம்ம வீட்டுல தானே இருந்தான். அம்மாவும் எப்படி அவனை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவனும் இப்ப வர்றதே இல்லை பத்தியா? எல்லாருமே அப்படிதான்டி. நான் பேசினா உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரூடா பேசுற மாதிரி இருக்கும். நான் சின்ன வயசா இருந்தாலும் நிறைய பேரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பத்துக்க. எல்லாருமே அப்படித்தான் கஷ்டத்துல வந்து கிடப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்தா தூக்கி விட்டவங்கள அப்படியே கண்டுக்காம போயிடுவாங்க. அதுதான் இந்த உலகமே. ஆமா ஆமா, அவ பேசுனது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவளை மண்ணலி போடு. அவ ஆடுற ஆட்டத்துக்கு திருப்பியும் ஒரு நாள் சறுக்க போகுது பாரு. ரொம்ப ஓவரா ஆடுறா. எனக்கு ஆரம்பத்துலதான் உன் ஃப்ரெண்ட் இசையே பிடிக்காது. அப்படிலாம் சொல்லாத. ஆரம்பத்துலலாம் நல்லா தான் இருந்தா, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிட்டா. பணம் வந்தா பணமும் வாய பழக்குங்கிறது உன் ஃப்ரெண்டுக்கு அதுக்கு கரெக்டா பொருத்தமா இருக்கப்பா. கொஞ்சனா ரொம்ப நீ பேசாதன. உனக்கு ஏன்டி ஃப்ரெண்ட்ஸே இல்ல? உன் குணத்துக்காகவா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு யாரு சொன்னாங்க?
எல்லார்ட்டையும் பேசுவேன், ஆனா லிமிட்டா வச்சுக்கிடுவேன். ஒன்ன மாதிரி தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு புலம்பவே மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்டு நம்ம அம்மா, நீ, அப்பா எல்லாரும் தான். வேற யாருமே பெருசா நான் யோசிக்க மாட்டேன். சும்மா யோசிச்சுட்டே இருக்காதவா, டிவி பார்ப்போம். நீ போ வாரேன். ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டா இருந்தா இப்படித்தான். எதையாவது நினைச்சு கவலைப்படணும். என்ன மாதிரி இருந்தா கவலையே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் நான். என்னம்மா கை நிறைய பணம் வச்சிருக்க? எவ்வளவு பால் மணிக்கு நீ அப்பாவும் கறந்தீங்க? ஏல ராஜா, ஒரு தாடிக்காரன் பணத்தை கொடுத்துட்டு டெய்லி பால் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். யார் கொடுத்தாலும் வாங்கிருவியம்மா பணத்தை? ஏதாவது கள்ள நோட்டா இருக்க போகுது. நான் செலவுலாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், கள்ள நோட்டு இல்லை. காரணம் இல்லாம ஒருத்தன் பணம் கொடுக்க மாட்டான். ஏதாவது தப்பான பணமா இருக்கும். அதை கொடு. நீ ஆட்டையை போட அலையுதியோ? எனக்குலாம் வேண்டாம். நீ எவ்வளவுன்னு எண்ணி சொல்லு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். தெரியலையில, 2 நாளா வச்சிருக்கேன். கூடு முதல்ல அத. அவன் வீடு எங்க இருக்கு? 4வது தெரு முக்கில் பெரிய பங்களா. பங்களாக்காரனா? பங்களால வேலைக்காரன். பங்களால உள்ள வேலைக்காரனுக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சது? நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். இந்த ரூபாயை இவன் ஆட்டையை போட போறான் போலைய. தாடிக்காரன் தான் டெய்லி பால் வாங்கி கழிச்சுக்கிறேன் நம்மளா. அப்புறம் இவன் தூக்கிட்டு ஓடதான். ரொம்ப பயப்படுதான் எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு. சரி கொண்டு போய் கொடுக்கட்டும், நமக்கு எதுக்கு கழுத அடுத்தவங்க பைசா. என்னாச்சு? அட்டை. அட்டையா? என்ன அட்டை? யூ அட்டை. அத்தைய தான் அட்டை அட்டங்கா போல. சை அட்டை. ஐ அம் ஹங்கிரி. ஆ சரிம்மா. ஆ ஆ வேணும். ஆ வேணும்னா என்னதுமா வேணும்? அட்டை. ஐ அம் ஹங்கிரி. அட்டை அட்டங்க அதட்டி எரிச்சலா இருக்கு. பசாக்கிதோ பசாக்கிதோ. என்ன எளவோ தெரியல, உன் புருஷன்ட்ட போய் சொல்லுமா. ஓ ஐ அம் ஹங்கிரி. தூக்கம் வருதுன்னு தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்திருக்கா போல. உள்ள போய் மெத்தியில படுமா, வழியில கிடக்காத. இவ புருஷன் பார்த்தா நம்மளதான் ஏதாவது நினைப்பான். செண்பகம் வந்துட்டியாட்டி? ஓ ஐ அம் ஹங்கிரி. கங்காரி கங்காரினா இங்கிலீஷ்ல தூக்கம் வருதுன்னு அர்த்தம் போல. நம்மளும் படிச்சு வச்சுக்கிடுவோம்.